everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.40 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பாலினாமியல் x³ - yx² - 2x + 24 ஃபேக்டரைஸ் பண்ணும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபேக்டர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபேக்டரைஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்துருக்க பாலினாமியலை p of xன்னு கன்சிடர் பண்ணனா x³ - 5x² - 2x + 24 = p of xன்னு கன்சிடர் பண்ணிங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 வந்து கிடச்சிச்சுன்னா அதான் வந்து ஃபேக்டர். இப்போ நான் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 1³ - 5 × 1² - 2 × 1 + 24 1 - 5 - 2 + 24 அப்படின்னா -6 1 - 5யோட வேல்யூ -4 -4 - 2 வந்து -6 + 24 மைனஸ் பண்ணால் எனக்கு 18 வந்து கிடைக்கும். = 0 எனக்கு கிடைக்கல. அப்படின்னா இங்கே x = 1ங்கிறது ஃபேக்டர் வந்து கிடையாது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா p of x = x³ - 5 × x², அடுத்தது -2x + 24. இப்போ இதுக்கு பதிலாக -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் -1 to the whole cube - 5 × -1 to the whole square - 2 × -1 + 24 வந்து கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணால். இப்போ -1 ஹோல் கியூப் பண்ணுறேன். நான் -1 -5 அடுத்தது -× எனக்கு ப்ளஸ் ஆயிரும். 2 × 1 வந்து 2 + 24 அப்படின்னா -1 - 5 வந்து -6 + 2 + 24 -6 + 2ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னா -4 அப்படின்னா -4 + 24 வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 20. இதுவும் 0க்கு ஈக்குவலாக இல்லை. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 எக்ஸுக்கு பதிலாக -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எனக்கு வேல்யூ கிடைக்கல. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா p of x = x³ - 5x² - 2x + 24. இப்போ இதுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணனா -2 to the whole cube - 5 × -2 to the whole square - 2 × -2 + 24. இப்போ -2 க்யூப் பண்ணனா -8 வந்து கிடைக்கும். -5 × -2 ஸ்கொயர் பண்ணனா 4 கிடைக்கும். அடுத்து -× ப்ளஸ் 2 × 2 வந்து 4 + 24 அப்படின்னா -8. அடுத்து 5 × 4 வந்து 20 அப்படின்னா -20 + 4 + 24. இப்போ -8 - 20யோட வேல்யூ என்னென்னா -28. அடுத்து 24 + 4ஓட வேல்யூ +28. எனக்கு ஆன்சர் 0 கிடச்சிச்சு. இப்போ x = -2 பண்ணுறப்ப தான் எனக்கு வேல்யூ 0 கிடச்சிருக்கு. இப்போ இந்த -2 நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா +2 ஆகும். அப்படின்னா எனக்கு x + 2 இஸ் அ ஃபேக்டர். இப்போ நான் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து கொடுத்துருக்க பாலினாமியில் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம்னா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த நம்பர் வந்து ஃபேக்டரைஸாக கண்டுபிடிச்சோம், எக்ஸோட வேல்யூ -2 இருக்கிறப்ப எனக்கு 0 வந்து கிடச்சிச்சு. அப்படின்னா இந்த -2ங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணி தான் ஃபேக்டரைஸ் வந்து பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பாலினாமியலோடைய கோஎஃபிஷியன்ஸை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸ் என்ன பார்த்தோம்னா x³ வந்து எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை. அப்படின்னா அதை நான் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா 1 -5 அதுக்கப்புறம் -2 அதுக்கப்புறம் 24ங்கிறது தான் எனக்கு கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா 1 -5 -2 அடுத்தது 24. எப்போதுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா 0 யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா 0 வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். 1 + 0ஓட வேல்யூ 1. அடுத்து 1 × -2 வந்து எனக்கு -2 வந்து கிடைக்கும். -5யும் -2வையும் ஆட் பண்ணால் -7. அடுத்து -7யும் -2வையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா -× ப்ளஸ் ஆகிடும். 7 × 2 வந்து எனக்கு 14 கிடைக்கும். 14 வந்து 2ஆல் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 12 வந்து கிடைக்கும். அடுத்து 12ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 24. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -24. அப்படின்னா 24 - 24ஓட வேல்யூ 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. இப்போ x + 2ங்கிறது ஒரு ஃபேக்டருங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த x + 2 வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன்.
அடுத்தது இந்த பாலினாமியல் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ் கியூபில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறப்ப எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபேக்டர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயரில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸோட டேர்ம், அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, அது எழுதணும்னு தேவையில்லை. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7, அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் 12. அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு ஸ்கொயர் டேர்ம் வந்து இன்வால்வ் ஆகுது. இதை இன்னும் நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், அதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா டி டேபிள் யூஸ் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்படி பார்த்தோம்னா இங்கே மேலே வந்து 12 வந்து எழுதணும், கீழே வந்து -7 எழுதணும். நான் 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் -7 வந்து கிடைக்கணும். அப்படி வரணும்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 4 and 3. ஏன்னா 4யும் 3யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 12, அடுத்து 4யும் 3யும் ஆட் பண்ணனா எனக்கு 7 கிடைக்கும். ஆனால் எனக்கு இங்கே -7 இருக்குது, அதனால் 2 சைடுமே மைனஸ் வந்து நான் எழுதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு -4 × -3 +12 வந்து கிடச்சிடும். அடுத்து -4 -3 ஆட் பண்ணனா -7 வந்து கிடச்சிடும். இந்த இடத்துல நான் x வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு x+2ங்கிறது ஒரு ஃபேக்டர், அடுத்தது x-4ங்கிறது ஒரு ஃபேக்டர், x-3ங்கிறது ஒரு ஃபேக்டர். இதான் இந்த ப்ராப்ளமோட ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.